அந்த வீட்டு அடித்தளத்தில் கிடந்த பழைய மரக்கதவை திறந்தவுடன் அரவிந்தும் திவ்யாவும் ஒரே மாதிரி ஒரு துர்நாற்றத்தை உணர்ந்தார்கள். அது சாதாரண நாற்றம் இல்லை, மனித உடல் அழுகும் நாற்றம். போலாம் எதும்னா இது நல்ல இடம் மாதிரி தெரியல, திவ்யா மௌனமாக சொன்னாள். ஆனா அரவிந்த், அவனுக்கு பின் யாரோ மூச்சு விட்ட சத்தம் கேட்டது. திடீரென பின்னால் இருந்து ஒரு நீண்ட கருப்பு நாக்கு திவ்யாவின் தோள் பகுதியை சுற்றி பிடிச்சது. நாக்கு ஈரம் மிகுந்துட்டு சத்தம் விட்டது. திவ்யா அலறினாள். அவள் உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பிச்சது. அரவிந்து அவனை பிடிக்க ஓடினான். ஆனா தரையிலிருந்து இரத்தம் சொட்டும் விரல்கள் அவன் கால்களை பிரிச்சு கீழே இழுத்தது. கீழே அடித்தளத்தின் தரையின் கீழே யாரோ 3 கண்களோட பார்த்துக்கிட்டு இருந்தது. அரவிந்து என்ன அசிங்கமோ என்று கத்தினான். அந்த நாக்கு திவ்யாவை இருட்டுக்குள்ள இழுத்துக் கொண்டே போனது. அவள் கால் தடம் மட்டும்தான் மீஞ்சி இருந்தது. அரவிந்து கத்தினான். திவ்யா பின்னால் இருந்து மெதுவா பெண்மையின் சிரிப்பு. அவள் உயிர் இல்லை இப்போ. நீதான் அவனை நோக்கி பூச்சிக்கண் மாதிரி சிவப்பு கண்கள் பளிச்சென்று ஒளிர்ந்தது. அவ்வளவுதான். அடித்தள கதவு தடடட என்று தானாக மூடியது.